கர்த்தர் தொடர்ந்து குடும்பங்களை குறித்து கர்த்தர் பேசும்படி கர்த்தர் சொன்னதுனால அந்த வார்த்தை அந்த குடும்பங்களை குறித்து இந்த ஆண்டுல எத்தனை முறை கர்த்தர் பேச சொன்னாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். சொன்னதை செய்யறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால அதை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 128:1. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் இங்க கூட பாருங்க, தலைவர் குடும்ப தலைவரை வச்சுதான் குடும்பத்தின் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பம் தலைகீழா இருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இப்படி போன வண்டி இப்பெல்லாம் இப்படிதான் போகுது. வண்டி அப்படி ஓட்டி பழகியாச்சு. அல்லேலூயா. போட்டு மாதிரி ஆயிடும்ல, தலைகளை கவுந்துட்டா தண்ணியில போலாம்ல, போட்டு மாதிரி வீல் மேல வச்சுக்கிட்டு போலாம், அந்த மாதிரி ஆகுது. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கார் கவுந்துட்டா போட்டு மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படிதான் இருக்கும். ஒரு கார் கவுந்த இப்படி அப்படிதான் நிறைய குடும்பம் கவுந்து தான் ஓடுது. புருஷன் தலையாவே இல்லை. ஏன்னா புருஷன் தேவனிடத்துல தொடர்பு இல்லை, அந்த புருஷனோட தொடர்பு இல்லை. அதனால புருஷனா இல்லை. புருஷன் இன்னைக்கு என்ன, அதான் போன முறை சொன்னது போல மீசைய முறுக்கவும் ஆய் ஊயின்னு சண்டை போடவும் அடிக்கவும் உதைக்கவும் தான் இன்னைக்கு புருஷர்கள் நிறைய இடங்கள் அறிந்திருக்கிறாங்களே தவிர ஒரு காரியத்தை ஞானமா செய்ய, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய வெளிப்பாடுகளை வாங்கி ஜெபித்து குடும்பத்தை எச்சரித்து கொண்டு போகக்கூடிய அப்படிப்பட்ட புருஷர்கள் இன்னைக்கு கிடையாது. மிரட்டி தான் மனைவிகளை பயப்பட வைக்கிறதும் பிள்ளைகளை பயமுடுத்த வைக்கிறதும், குடிச்சிட்டு வெறிச்சிட்டு ஆட்டமாடி மிரட்டி பண்ணக்கூடிய புருஷர்கள் தான் இன்னைக்கு உலகத்துல நிரம்பி இருக்கிறார்கள். என் புருஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர், இந்த புருஷனுக்கு விரோதமாக செய்ய கர்த்தர் விட மாட்டார். அப்படி பயப்படக்கூடிய பயம் எனக்கு மனைவிமார்கள் கிடையாது. ஏன்னா புருஷன் அப்படி கிடையாது. குடும்பத்தை ஒழுங்கா பொறுப்படுத்தி செய்யறது கிடையாது. வேலைக்கு போனா 2 நாள் வேலைக்கு போனா 3 நாள் படுத்து தூங்குறது, வருமானம் பத்தாது வீட்டுக்கு, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, மனைவியை கவனிக்கிறது இல்லை, கரெக்டான காரியம் அப்படி செய்யறது இல்லை. அப்ப எப்படி அந்த மரியாதை தானா வராது? மிரட்டி தான் வர வைக்கணும். ஓயின்னு கத்த வேண்டியதுதான் காலம் ஃபுல்லா. அந்த மரியாதை தானா வராது. அப்ப ஏன் புருஷன் பாவங்க ரொம்ப, ஏன்னா அவங்க ஒரு புருஷனை பார்த்தேன் பல வருஷம் ஆகுது. அவங்க சொல்ல எங்க அப்பா எப்படி தெரியுமா, எங்க தாத்தா எப்படி தெரியுமா, அதெல்லாம் அவங்க சொல்ற இதெல்லாம் அவங்க மிரட்டின காலமா இருக்கலாம். ஒருத்தர் சொல்ல எங்க அப்பா நான் பயங்கரம், ஆனா ஃபுல்லா குடிப்பாரு, ஆனா அப்படி செய்வார் இப்படி செய்வார். அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. இன்னைக்கு தன் தகப்பனை புகழக்கூடிய தகப்பன்மார்களே அப்படிதான் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. அதனால புருஷர்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால நான் சொல்றேன், நீங்க உண்மையாவே நல்ல புருஷனாகணும் விரும்பணும்னா அந்த புருஷனாகி இயேசுவை பாருங்க, நீங்க நல்ல புருஷனா மாறிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையில அப்படிப்பட்ட புருஷர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. கண்டிப்பா நடக்கும். இது அநேகர் காண்பார்கள். நல்ல குடும்பத்தை நடத்த போறாங்க, நல்ல பிள்ளைகளை வழி நடத்த போறாங்க, நல்லா இருக்க போது. நல்லா அந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா சரியா இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த குடும்பம். ஆமென், ஆமென். அந்த வழிமுறைப்படி அந்த ஆண்டவர் எப்பவுமே சரி இப்படி ஆயிடுச்சா, சரி இப்ப புருஷன் சரியில்லையா, மனைவி தானே இப்ப அதை வச்சு நடத்துறாரு. எத்தனையோ குடும்பத்தை நடத்துறாரு. இன்னைக்கு நிறைய புருஷர்கள் தன் குடும்பத்தை நடத்தல, அதனால மனைவிமார்களை வச்சு நடத்துற. ஆனா அது எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கும். தேவனுடைய திட்டம் புருஷன் மூலமா அப்படியே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்ன்றது கர்த்தருடைய திட்டம். ஆனா புருஷன் அப்படி இல்லாதனால மனைவியை வச்சு நடத்துறாரு. ஆனா அது அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த புருஷர்கள் அப்படி கரெக்டா இருந்துட்டா நீங்க பாருங்களேன், அந்த குடும்பம் செமையா இருக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுங்களாம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எப்படியோ கெட்டு போனதெல்லாம் அதெல்லாம் போனதெல்லாம் இருக்கட்டும், போட்டோம். இனிமேல் தேவனே இருக்கிறவர்கள்
அன்று இனிமேல் வர எழும்பக்கூடியவர்கள் புருஷர்களுக்காக நான் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. சபையில முதல் நாள் அவங்க வந்து உட்காரட்டும் ஆண்டவரே. முதல்ல காலையில் எழும்பி ஜெபிக்கிறவங்க அவங்களா இருக்கட்டும் ஆண்டவரே. பைபிளை வாசிக்கிறவங்க அவங்களா இருக்கட்டும் ஆண்டவரே. குடும்ப ஃபேமிலி பிரேயருக்கு வாங்கன்னு கூப்பிடுற நபர் புருஷரா இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்துல புருஷர்கள் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. புருஷர்கள் எந்த கெட்ட பழக்கமும் வேணாம் ஆண்டவரே. புருஷர்கள் கர்த்தருக்காய் ஊழிய செய்யட்டும் ஆண்டவரே. புருஷர்களுடைய பார்வை நேர்மையா இருக்கட்டும். புருஷருடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கட்டும். புருஷர்கள் ஆண்டவர் முன்னாடி தினமும் நிக்கட்டும் ஆண்டவரே. புருஷர்கள் மூலமா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். புருஷர்கள் மூலமாய் சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். புருஷர்கள் மூலமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. புருஷர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியான ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். மாற்றங்களை கொடுப்பார் ஆண்டவர். எழுப்புவார் கர்த்தர். அதனால தயவு செய்து சபைக்கு வந்துட்டீங்கன்னா புருஷர்களே நல்ல கை தட்டி பாடுங்க. நல்ல வாயை திறந்து சத்தமா பாடுங்க. தயவு செய்து இந்த கூச்ச சோபத்தெல்லாம் எடுத்து வெளில போட்டுருங்க. நீங்க பாடுங்க, நீங்க துதிங்க. இன்னும் சபையோட மகிமை இன்னும் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. சகோதரிமார்களை தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. அது எழும்பிட்டா இவங்க அதோட கூட இணைஞ்சிட்டா சரியா இருக்கும், செம்மையா இருக்கும். ஆமென், ஆமென். கர்த்தர் அந்த மகிமையான நாட்களை காண செய்வாராக. ஹல்லேலூயா. செய்வீங்களா? மனைவிமார்களை சர்ச்சுக்கு அனுப்பிட்டு நீங்க வீட்டில் இருக்காதீங்க. குடும்ப ஜெபத்துல நீ பண்ணுன்னு படுத்து தூங்காதீங்க. பைபிள் படிக்காம இருக்காதீங்க. புருஷர்களே நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஆண்டவர் எல்லாம் அப்புறம் தான் இருக்கணும். அப்படி இருந்து பாருங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் மனைவியையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் சங்கீதம் 28 அதை தான் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அடுத்த வாசிங்க, என்ன பாக்கியவான்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உனக்கு கர்த்தர் ஒரு வருமானத்தை கொடுப்பாரு. நீங்க உழைக்கிற காசை வச்சு நீங்களும் உங்க குடும்பமும் திருப்தியா சாப்பிட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு உலகத்துல என்னெல்லாம் சொல்றாங்களோ அத்தனையும் நன்மையும் உங்களுக்கு நடக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனைத்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உங்க மனைவி அதாவது கொடின்னு திராட்சை கொடின்னு போட்டிருக்கு. அப்படின்னா செடி எங்கேயும் இருக்கு, ஆனா ஒரு கொடி வீட்டு பக்கமா வந்து காய்ச்சி குழுங்க பார்க்க எப்படி இருக்கும் பாருங்க. அது மற்ற செடியில வரக்கூடிய கனிகள் எல்லாம் ஒருவேளை அது விற்பனைக்காக இருக்கலாம், குடும்பத்தின் காரியத்துக்கு இருக்கலாம். ஆனா இந்த கொடியில வரக்கூடிய இந்த கனிகள் வீட்டை சந்தோஷப்படுத்த, வீட்டை நல்லா வச்சுக்க, வீட்டை நல்லா. அப்போ அந்த மனைவி வீட்டுக்கு வீட்டை உயர்த்துகிறவளாக, வீட்டுக்கு கனி கொடுக்கிறவளாக அப்படி நிறைய வீட்டுல மனைவிமார்கள் குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும்னு நினைச்சா கூட கொண்டு வர முடியல. காரணம், புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்காததுனால அந்த மனைவியால் அந்த கனியை கொடுக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்காத புருஷன் எப்படிங்க கர்த்தருக்கு பயப்படுற புருஷன்? பைபிளையே தொடாத புருஷன் எப்படிங்க கர்த்தருக்கு பயப்படுற புருஷன்? ஞாயிற்றுக்கிழமான சபைக்கு வராத புருஷன் எப்படிங்க கர்த்தருக்கு பயப்படாத புருஷன்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேலைக்கு போகும்போது ஒரு சின்ன ஜெபம் கூட பண்ணாத புருஷன் எப்படிங்க கர்த்தருக்கு பயப்படுற புருஷன்? அல்லேலூயா. பிள்ளைகள் ஜெபம் பண்ணல, ஏமா ஜெபம் பண்ணலையா, பைபிள் படிக்கலையா கேட்காத புருஷன் எப்படி கர்த்தருக்கு பயப்படுற புருஷன்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். நான் டிவி பார்க்கிறேன் நீங்க பார்க்காதீங்க சொல்ற புருஷன் எப்படி கர்த்தருக்கு பயப்படுற புருஷன்? சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது எப்படி கர்த்தருக்கு பயப்படுற புருஷன்? எப்படி உங்க மூலமா உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? நல்ல திறமையான பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த குடும்பம் முன்னுக்கு வராது. புருஷன் கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. எத்தனை புருஷங்களுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் பாஸ்டர் சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் மாறி பாருங்க. நீங்க கொஞ்சம் ஆண்டருக்கு விட்டு கொடுத்து பாருங்க. புருஷர்கள் கொஞ்சம் ஆண்டர் பக்கம் மனசை திருப்பி பாருங்க. ஆண்டருக்கு பயந்து பாருங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தரே ஆசீர்வதிப்பார். ஆமென். சத்தமலையில சொல்லலாமா? இன்னைக்கு தலைப்பு
நான் நினைச்சுக்காதீங்க புருஷன் டாபிக் முடிஞ்சிருச்சுன்னு. இல்ல கர்த்தர் அடுத்து என்னென்னமோ பாயிண்ட் வந்துட்டே தான் இருக்கு. அதனால மனைவி மார்க் தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் போயிட்டு வருவோம் திரும்ப. வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். 3வது வசனம், உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். வெளியே சொல்லுங்க பாக்க, சத்தமலையே சொல்லுங்க பாக்க. ஒரு வீட்டை கட்டக்கூடிய பொறுப்பு 2 பேர் தான் வீட்டை கட்டுறாங்க. வீட்டை கட்டுறதுன்னா ஃபவுண்டேஷன் போட்டு செவுறு எழுப்பி பில்லர் வச்சு கம்பி வச்சு சீலிங் வச்சு எலக்ட்ரிக்கல் ஒர்க் போட்டு டைல்ஸ் போட்டு பெயிண்ட் அடிச்சு வைக்கிறது. அந்த வீடை எல்லாருமே கட்டுறாங்க. அது எல்லாம் ஆயா கூட கட்டுது. அல்லேலூயா. நிறைய வீட்டில் ஆயா யாருமே இல்லாமல் ஆயா தனியாகவே கட்டிடுது வீட்டெல்லாம். ஆனால் எனக்கு அதை பெருசாக பேசணும். அதெல்லாம் கட்டணும் ஆசை. நாம ரொம்ப நாள் இது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் இடம் வாங்குறத குறித்து நான் சந்தோஷப்படுறேன். வீடு வாங்குறத குறித்து சந்தோஷப்படுறேன். வீடு கட்டுறது நீங்க பிளான் பண்றீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கட்டும். நிறைய 4 வீலர் வாங்குங்க. வாங்குறதே வாங்குறீங்க, 7 சீட்டரா வாங்குங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைய ஆத்துமாக்கள் அதில் கொண்டு வருவாராங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் இப்போ என்கிட்ட ரெக்வஸ்ட் போடுங்க, பாஸ்டர் சர்ச்சுக்கு ஒரு வேணா சொந்த வேணா வாங்கிடுங்க. அது ரொம்ப பாரில் நான் இப்போ அதிகமாக சொல்றதுனால நான் இப்போ அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த வீட்டை கட்டக்கூடிய விஷயத்துல 2 பேர் வீட்டை கட்டுறாங்க. ஒன்று யாருன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 127:1 வாசிங்கள். சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்ப யார் வீட்டை கட்டுறா? ஒரு 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 வீட்டை கர்த்தர் கட்டலைன்னா அந்த வீட்டை கட்டுறவங்க கட்டுறதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு எத்தனையோ பங்களாக்கள் பேய் பங்களாவா இருக்கு. எத்தனையோ வீடுகள் ஆட்களே குடி இல்லாம கரையாம் பிடிச்சி பாசி பிடிச்சி கற்பாம்பூச்சி எலியெல்லாம் மேய்து அந்த வீட்டுல இருக்கா இல்லையா? வீடு இருக்கு, மாடி வீடு, ஆனா ஃபுல்லா நல்ல வீடுங்க. அந்த மாதிரி ஒரு வீடு இல்லாம எவ்வளவு பேர் அவதிப்படுறாங்க. மாடி வீடுங்க அது. ஆனா அதுக்குள்ள எல்லாம் நினைக்கிறேன், உள்ளுக்குள்ள போனீங்க உயிரோட வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள ஃபுல்லா எல்லாம் இருக்கும். அந்த செடி மூடி இருக்கிறது, கொடி மூடி இருக்கிற பொதார்ல இருக்குது அந்த வீடு. ஆனா சூப்பரா இருக்கும் வீடு. மாடி எல்லாம் போட்டு பெயிண்ட் எல்லாம் வேற அடிச்சு வச்சிருக்குது அந்த வீடு. எப்படி கட்டியிருப்பாங்க? எவ்வளவு லட்சம் செலவு பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பண்ணிருப்பாங்க. வீடு சும்மா கிடக்குது. நினைச்சுக்காதீங்க அப்படியே பந்தவா வீடு கட்டிட்டா சொகுசா வாழ்ந்துடலான்னு. கர்த்தர் வீட்டை கட்டாராக, கட்டுக்கூடிய பிரயாசம் விருதா. ஆமே சொல்லுங்க. வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும், நிம்மதி இருக்கணும், எல்லாருக்கும் சுகம் இருக்கணும், பலன் இருக்கணும், போதிய வருமானம் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல புருஷன் பரிசுத்தமா இருக்கணும், மனைவி பரிசுத்தமா இருக்கணும், புருஷன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி புருஷனுக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆண்டருக்குள்ள இருக்கணும். இப்படிலாம் இருந்தா வீடு சூப்பர். அப்படி ஒத்துக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்றாங்க. வீட்டை கர்த்தர் அப்படி மாற்றுவார். அவங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் விடாம சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப காரியம் மாறுதலா இருந்தாலும் மாற்ற வல்லமை உள்ள தேவன் நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். நம்ம அதுக்கு தான் தேவன் அழைச்சிருக்கிறார். எல்லா கோணலானவைகளும் செவ்வையாகும், கரடு முரடெல்லாம் சமமாகும். கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். ஆமென். 2வது யார் கட்டுறா? கர்த்தர் வீட்டை கர்த்தர் எப்படி கட்டுவார்னா, சமாதானம், நிம்மதி, பரிசுத்தம், சுகம், பலன், ஆரோக்கியம், இதெல்லாத்திலையும் கர்த்தர் கட்டுவார். தேவ சித்தம் எல்லாத்தையும் குடும்பத்தை கட்டுவார். அந்த கட்டுமான பணி ரொம்ப முக்கியமானது. அடுத்து யார் கட்டுறானா, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 14:1. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். யாரு? புத்தி உள்ளவள். பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக ஒரு ஸ்திரீ வீட்டை கட்டுவாள். என்னதான் புருஷன் திறமையான புருஷனா இருந்தாலும், லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வருமானத்தை வாங்கி கொடுக்கிறவனா இருந்தாலும், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் புத்தி இல்லாதவளா இருப்பாள் என்றால் அந்த வீடு ஒரு நாளும் முன்னேறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகுள்ள பிள்ளைகளை கொடுத்திருப்பாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருப்பாரு,
நல்ல புருஷனை கொடுத்திருப்பாரு, நல்ல வருமானம் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த குடும்பத்துல இருக்க அந்த பெண் புத்தி இல்லாமல் இருப்பாள் என்றால் அந்த குடும்பம் ஒரு நாளும் முன்னுக்கு வராது. பெண்கள் ரொம்ப முக்கியம். நான் சொல்வேன், புருஷன் ஃபர்ஸ்ட். அதுதான் நீங்க ஜெபம் பண்ணணும். அங்கிருந்து அவரை கரெக்டா மாத்தி, அவரை நல்லா ஜெபிக்கிறவரா, கர்த்தருக்கு பயப்படுகிறவரா, பரிசுத்தம் உள்ளவரா, ஆண்டவரை தேடுகிற ஒருவரா கர்த்தரை மாற்றி அவர் அப்படி அந்த அந்த புருஷனை குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு வாய்க்காலா கர்த்தர் வைத்தும் பொழுது அந்த அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த வீட்டை கட்டும் பொறுப்பு யாருதுன்னா யாருது? இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு வீடு கட்டும் பொழுது கொத்தனாரு, அப்புறம் கீழே யாரு இருப்பா? சித்தாள், அப்புறம் பெரிய ஆளு சித்தாள். அவங்க இருந்தா தானே கொத்தனார். கொத்தனார் சட்டம் மேல உட்காந்துருப்பாரு. சித்தாள் பெரிய ஆள் எங்க இருப்பாங்க? கீழே இருப்பாங்க. சரியா? இவங்க 2 பேர் இல்லைன்னா மேல இருக்கவருக்கு அவர் வந்து கீழே இருந்து எடுத்து போற ஒரு பக்கெட் தண்ணி, அதுக்கப்புறம் இதுல அவர் மேல உட்காந்துருப்பாரு, கீழே இருந்து எல்லாமே வரும். அல்லது சொல்லுங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க, ஃபேமிலியில யார் கொத்தனாரு? நீங்க சொல்லணும். ஃபேமிலியில கொத்தனாரு யாரு? புருஷனா? பெண்ணு தான், மனைவி தான் கொத்தனாரு. சித்தாள் பெரியாள் யாரு? என்னங்க அப்படி சிரிக்கிறீங்க? அவர்தான். ஆனா வேலையில சம்பளம் அவருக்கு தான் அதிகம், சம்பளம் கம்மியா இவங்களுக்கு தான் கிடைக்கும். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். அது அவங்க என்னமோ செகண்ட் கிரேட் மாதிரி. ஆனா ஃபேமிலியில இது கொடுக்க வேண்டியது கொடுத்தா தான் மேல இருக்கிறது கட்ட முடியும். சத்தமல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஃபேமிலியில புருஷர்கள் வெளியில போய் ஈட்ட வேண்டியதை ஈட்டி, சம்பாதிக்க வேண்டியதை சம்பாரிச்சு, எடுக்க வேண்டியதை எடுத்து, வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் வீடு கட்டப்படும். அல்லேலூயா. அதே மாதிரி புருஷன் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை வாங்கி அதை குடும்பத்துக்கு கொடுத்தாதான் குடும்பம் கட்டப்படும். சத்தத்தை உயர்த்தி சத்தமலையும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு புருஷன் ஆண்டட்டு இருந்து வாங்குறது இல்ல, எதையும் வாங்குறது இல்ல. குடும்பம் கட்டப்படும். எப்படி கட்டப்படும்? அங்க பெரிய கட்டடம் கட்டணும். ஆனா கொடுக்கறது 2 கல்லையும் 2 கப்பு சிமெண்டையும் 1 கப்பு தண்ணியும் கொடுத்துட்டு பெரிய பில்டிங் கட்டுனா எப்படி கட்டுவா? அலே சொல்லுங்க, எப்படி கட்டுவா? நிறைய பேர் இங்க இருக்கவங்க நீங்க சாட்சி சொல்வீங்க. நிறைய குடும்பத்துல உங்க அப்பா அம்மா கூட யோசிச்சு பாருங்க. அவங்க லேண்ட் வாங்கியிருப்பாங்க, சொத்து, பாரம்பரிய சொத்து இருக்கவங்களுக்கு தெரியாது. சில லேண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த லேண்ட் வாங்குறதுக்கு முக்கிய காரணமா அந்த லேண்ட் வீட்டில் இருக்க பெண்கள் காரணமா இருப்பாங்க. அது அப்படிதான் சொல்றோம். கை தூங்க பார்க்கலாம், கை தூங்க. நிறைய இடத்துல ஒரு லேண்ட் வாங்குற விஷயத்த அந்த தைரியத்தை அந்த தெம்ப கொடுக்கக்கூடியவங்க பெண்களா இருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம சமாளிச்சுக்கலாம், நீங்க வாங்குங்க, ஒரு இடத்த நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெண்களா இருப்பாங்க. ஏன்னா ஆண்களுக்கு ஓட்டலான்னு தோணும். எப்படி இருக்குன்னா, சம்பளத்தை வச்சு ஓட்டிடலாம், இந்த மாசம் ஓட்டினா போதும், அடுத்த மாசம் ஓட்டினா போதும் அப்படின்னு தோணும். ஆனா கண்ணா பண்ண அதுக்கு தான் பைபிள் சொல்லுது. இந்த வசனத்துக்கு எல்லாரும் நீங்க சொல்லுங்களேன். சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோட செத்தவள். இந்த செத்த போன பாருங்க, அப்படி தூக்கிட்டு போங்க பாருங்க, அது ஒண்ணுமே பண்ணாது. ஆனா அதுக்கு எல்லாம் செய்யணும். மேக்கப் போடணும், அதுக்கு குளிப்பாட்டணும், எல்லாம் பண்ணி தான் கொண்டு போகணும். அந்த மாதிரி இந்த சில பெண்கள் லக்ஸூரியஸா சொகுசா வாழ நினைக்கிறாங்கல்ல, அந்த பெண்களுடைய குடும்பம் உருப்பட வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. சத்தமணி சொல்லுங்களேன். பெண்கள் கஷ்டப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வரதை வச்சு ஏதாவது ஒண்ணு குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமணி சொல்லுங்க. பெண் பிள்ளைகள் பெற்று வச்சிருக்கிறோம், ஆம்பளை பிள்ளைங்க கூட தான் இருக்காங்க. இன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கே செலவாகுது. பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணும்போது புருஷன் வீட்டை எல்லாம் இப்ப நம்ம பேசுறோம் தான், வரதட்சணை வேணாம், இது வேணாம். ஆனா கல்யாணம் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி ஒருத்தங்க தலையில போட முடியாதுல்ல, 2 பேர் சேர்ந்து பண்ணணும்ல. அப்ப எதனா இருக்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம என்னன்னா புத்தியினமா நடத்தியிருக்கோம் குடும்பத்தை. அலைய சொல்லுங்க. ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறோம், கரண்ட் பில் கட்டியிருக்கிறோம், மளிகை சாமான் வாங்கி இருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஒரு 50 ரூபா நம்ம என்ன பண்ணல, அதை நம்ம எடுத்து வைக்கல. ஆமே சொல்லுங்க, சத்தமனை சொல்லுங்க. நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து உன்னால என்ன முடியுமோ, முடியலன்னு சொல்றது அது ஒரு கட்டம் இருக்கு.
சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஏன்னா புருஷன் ஒண்ணுமே வராது, அந்த குடும்பத்தை ஓட்டுறது. அதான் சொல்றேங்க, அந்த மாதிரி உண்மையான சூழ்நிலை நடந்தவங்களை கர்த்தர் ஆச்சரியமா நடத்துறது நான் பார்க்கிறேன். ஆனா வரதெல்லாம் அடிச்சு தொடச்சு அப்படி போனவங்க கடைசி நேரத்துல ஊருப்பட்ட கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி 10 வருஷமா கடன் அடைக்கிற குடும்பங்களையும் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, சத்தமலே சொல்லுங்க. ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பம் நாளாக முன்னுக்கு வரணும். அது முன்னுக்கு வரல அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க 2 பேர் சரியில்லைன்னு அர்த்தம். ஒன்னு அதுல ஏதோ ஒண்ணு சரியில்லை, இல்ல ரெண்டும் சரியில்லை. ஆமென், சத்தமலே சொல்லுங்க. இப்ப குடும்ப தலைவர் ரொம்ப முக்கியம். அதை திரும்ப அந்த சப்ஜெக்ட் அங்க போத வேணாம், அதை சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா மனைவிமார்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இருக்கிற நிலைமையை வச்சு குடும்பத்தை நடத்தி அழகா முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். வெறும் நான் இப்ப சொல்லும் போது எல்லாரும் இங்க பணத்தை அங்க எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வைக்கணும், எப்படியாவது வருஷத்துக்கு அப்படி பண்ண பணத்தை ரைட், பணத்தை பிளான் பண்ணுங்க. அதே போல உங்க பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சி, ஞான வளர்ச்சி, பக்தி வளர்ச்சி, அழலையா சொல்லுங்க, இதுல புருஷர்களுக்கும் பங்கு இருக்கு. உங்க பிள்ளை நம்மளை காட்டிலும் நம்ம பிள்ளைங்க பக்தியில பெருகி இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், எங்க தாத்தா பாட்டியை விட எங்க அப்பா அம்மாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேலதான் இருந்துச்சு. என்னால சொல்ல முடியும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையோட எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மேலதான் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்ப எங்களுடைய ஆசை என்னன்னா, எங்களை காட்டிலும் எங்க பிள்ளைங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல மேல இருக்கணும், சத்தியத்தை அறிகிற அறிவுல மேல இருக்கணும், ஜபத்துல மேல இருக்கணும், பரிசுத்தத்துல மேல இருக்கணும், அன்றுக்கா பாடுபடுறதுல மேல இருக்கணும், தரிசனத்துல மேல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. டாடி நீங்க எல்லாம் பாவத்துல உழுந்து எழுந்து தானே வந்தீங்க, நாங்களும் கொஞ்சம் உழுந்து வர வேணாம். அது 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 உயர்வு இல்லம்மா. அல்லேலூயா, அது உயர்வு இல்லம்மா. எங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்த கணக்குல சத்தியத்தை இவ்வளவு அழகா சொன்னதுல உண்மையிலே கிடையாது. மானாவாரியா திட்டுவாங்க, ஆனா அதுக்கு வழிமுறையே சொல்ல மாட்டாங்க. சில இடத்துல போன பிரசங்கம் பண்ணது அவங்க பண்ணதும் புரியாது, எங்களுக்கும் புரியாது. அப்படி எப்படி எல்லாமா வளர்ந்தாச்சு. அல்லது சொல்லுங்க பார்க்கலாம், ஏதோ கர்த்தர் அங்கங்க கற்றுக் கொடுத்த சில காரியத்தை பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆனா கர்த்தர் உங்களை கூட தெளிவா பேசிட்டு இருக்கிறார். இதெல்லாம் வாங்கிட்டு எங்க அப்பா அம்மா எல்லாம் தப்பு பண்ணிட்டு தான் வந்தாங்க, நானும் தப்பு பண்ணிட்டா வருவேன்னா கர்த்தர் உன்னை தொலைப்பார், அடிப்பார் உன்னை. அலைய சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமலைய சொல்லுங்க பார்க்கலாம். நீ பரிசுத்தமா வந்துரு, தப்புல விழாம வந்துரு, உன்னை கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். உன் தாய் தாப்பனை காட்டிலும் உன்னை 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, சத்தமா. உன் தாய் தகப்பனுக்கு இப்படிப்பட்ட கிருபைகள் கிடைக்கல, ஆனா உனக்கு எல்லா சத்தியமும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படி பண்ணிட்டு தானே வந்தா, நீ போனா தெரிஞ்சு செய்யறவனை விட தெரியாம செய்யறவனுக்கு 1 அடினா தெரிஞ்சு செய்யறவனுக்கு எத்தனை? 2 அடி. அதனால அப்பா அம்மாவை சாக்கு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டு வரேன் சாக்கு சொல்லாத, கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டாரு. அல்லேலூயா, சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப புத்தி உள்ள ஸ்திரீயாக அந்த ஸ்திரீ குடும்பத்தை கட்டுகிறாள், கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். இந்த 2 பேரும் இணைஞ்சு அந்த வீட்டை கட்டினா அந்த வீடு சூப்பரான ஒரு வீடாக இருக்கும். அல்லேலூயா, சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் நம்முடைய சர்ச் ஃபேமிலிஸ்லாம் கொஞ்சம் யோசித்தேன். நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, நிறைய குடும்பத்தில் வந்து கணவர் ரட்சிக்கப்படலை. வீட்டுக்கு வந்தால் பாஸ்டர் வாங்க எங்கள் வீட்டில் ஜபக்கூட்ட வைங்க, ஐயா இட்லி சாப்பிடுங்க, சாம்பார் வேணுமா, சட்னி ஊற்றிக்கிறீங்களா, அதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஜெபம் பண்ண. அப்படிப்பட்ட நிறைய புருஷர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது கணவர் வந்து நிறைய கெட்ட பழக்கம், குடிப்பழக்கம், சர்ச்சுக்கு வருவாங்க, இது பண்ணுவாங்க, ஆனால் கெட்ட பழக்கத்தில் இருக்காங்க. அதனால அந்த கணவரை வச்சு நாங்கள் என்ன செய்யறது அப்படி சொல்லக்கூடிய மனைவிகள். சில இடங்களுக்கு ஜபிக்க தடை, ஜெபம் பண்ணாத, இந்த வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாது, நீ சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது. சில வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை போறதுக்கே தடை, சில இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போ, வேற எதுக்கும் போகக்கூடாது அப்படி சொல்ற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய, தடைகள் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறீங்க. அடுத்தது இன்னொரு கணவர் எப்படின்னா, கணவருக்கு குடும்பத்தை முன்னுக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, சர்ச்சுக்கெல்லாம் வருவாரு போவாரு, என்ன சொன்னாலும் மரமண்டை, அதுக்கு ஏறவே ஏறாது, அப்படி கேட்டுனே இருக்குமே தவிர எதுவுமே புரியாது, எதுவுமே புரியாது. சொல்லுங்க பார்க்கலாம்.
இவ்வளவுதான் கேட்டு வீட்டுல போய் பாஸ் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னா என்ன பண்ணாரு அப்படின்னு நம்மளை பார்த்து திரும்ப கேட்கும். சிலதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. அல்லது சொல்லுங்க பார்க்கலாம், பாஸ்டர் நான் என்ன பாஸ்டர் பண்றது அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொன்னு வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கு, சர்ச்சுக்கு வருது, இதெல்லாம் ஜெபம் பண்ணுது. ஞானமே எதையுமே ஞானமா செய்யாது, எதையுமே யோசிக்காது, எதையுமே பண்ணாது. அப்படிப்பட்ட கணவர்கள் அல்லது சொல்லுங்க. இன்னும் சில இடங்கள்ல வந்து ரட்சிக்கப்பட்ட இடத்துலயும் சரி, ரட்சிக்கப்படாத இடத்துல ஈகோ பிரச்சனை. இவ குடும்பத்தை நடத்திடுவாளா? சில புருஷர்களுக்கு மனைவி மரல பயங்கர ஆத்திரம், இவ எப்படி குடும்பத்தை நடத்திடுறா பார்க்கலாம், இவன் நம்ம இப்படி பண்ணிடுவாளாமே, கீழ்ச்சிருவாளாமே அப்படின்னு குடும்பத்தை ஒருவேளை நடத்துகிற மனைவியை பார்த்து புருஷனுக்கு ஈகோ பிரச்சனைகள் இருக்கலாம். அதுல சொல்லுங்க. குடும்பத்தில் நல்லா நடத்துகிற புருஷனை பார்த்து பொறாமப்படுற மனைவி மரல் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா சில இடத்துல அப்படி கூட இருக்கலாம். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல, ஒருவேளை இருக்கான்றதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அலையிலுயா. ஆனா நிறைய ஏன் அந்த ஈகோ பிரச்சனை வருது சொல்லுங்க. தான் செய்யணும், செய்ய முடியல, அதை மனைவி எடுத்து செய்யும் போது மட்டும் என்ன வருது ஐயாவுக்கு சொல்லுங்க. என்னங்க வருது? என்ன வருது? அரிசி மூட்டை வாங்கி போடுறது இல்ல. இந்த மனைவி என்ன பண்ணுது, ஏதோ ஒரு சின்ன வியாபாரம் பண்ணி ஏதோ பண்ணி அரிசி மூட்டை வாங்கி இறக்கும் போது மனசார சந்தோஷப்படுற புருஷன் எத்தனை பேரு? சில பேர் சிரிக்கவும் மாட்டவனு பார்ப்பாங்க. இறக்கிட்டியா எப்படி கடையில? சரி சரி அப்படி சொல்றாங்கன்னா உள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? நான் வாங்கி தரலன்னு வாங்கிட்டியா? நீயே வாங்கிட்டியா? அப்படியா சொல்லுவான். இனிமேல் உங்க அம்மா கையில பிடிக்க முடியாது, வாங்கி போட்டால அல்லேலூயா அப்படின்னு. அதெல்லாம் குத்தி காட்டலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாமே நடக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது இருக்குங்க. நான் அதனால சொல்றேன், இங்க நம்ம சர்ச்சு விசுவாசிங்களாம் புருஷன்லாம் ரொம்ப தங்கம், அதனால நான் அப்படி பேசல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. இதெல்லாம் நம்ம வெளியில அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்படி சில இடங்கள்ல பிரச்சனை இருக்கு. ஸோ இப்படிலாம் பல கலப்பையில இருக்கும்போது நாங்க எப்படி பாஸ்டர் குடும்பத்தை நடத்துறது, நாங்க பெண்கள் எப்படி செயல்படுறது பார்க்கும்போது சோத்ரம் இந்த செகண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் கொண்டு வந்துடுறேன். ரெண்டாவது கேட்டகரி கணவர் ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்படலை அல்லது பாதி பாதி ரட்சிக்கப்பட்டிருக்காரு, சர்ச்சுக்கெல்லாம் வர மாட்டாரு, எப்பயாவது பைபிள் படிச்சு அப்படி நிறைய கேஸ் இருக்காங்க. அப்புறம் தடை பண்ண மாட்டார். நான் சர்ச்சுக்கு போக தடை பண்ண மாட்டாரு, ஜெபம் பண்ண தடை பண்ண மாட்டாரு, ஆனா அவரு தேட மாட்டார். அப்படி அப்போ வந்து ஆனா எங்க குடும்பத்தை நாங்க ஓட்டுறோம் பாஸ்டர், என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கும் இது பண்றதுக்கும் எந்த க்ளூவுமே இல்லை. அப்படி ஒரு கூட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா பக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுக்கு வேற வேர்டு போடுறதுக்கு எனக்கு இது இல்லை. நான் இப்போ சொன்ன கர்த்தருக்கு பயப்படுற புருஷன், நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் புருஷன் எப்படி இருக்கணும் கர்த்தர் சொல்றாரோ அப்படி வாழ்ற புருஷன். மனைவி சூப்பரா கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோடு கூட இணைஞ்சு அந்த வெளிப்பாடுகளை வாங்கி அப்படியே அழகா கட்டக்கூடிய ஒரு மனைவி. இந்த மாதிரி 3 கேட்டகரி எடுத்திருக்கிறோம். அதுல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இந்த முதல் கேட்டகரியில இருக்கக்கூடிய பெண்கள், அது அவங்க எப்படி சொன்னேன், கணவர் ரட்சிக்கப்படலை, கணவருக்கு கெட்ட பழக்கம், குடிப்பழக்கம், அவருக்கு எதுவுமே புரியாது, எதுவுமே விளங்காது, அவர் பாட்டுக்கு வருவாரு போவாரு, ஏதோ கேட்டா 5 10 கொடுப்பார் பாஸ்டர், அப்படியே போவார். அது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சரி, அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் நம்ம சர்ச்ல நிறைய பேர் உண்டு. குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாதவங்க கணவர், சில பேருக்கு ஜெபம் பண்றதுக்கு தடை, சர்ச்சுக்கு போக தடை, ஊழியத்துக்கு போக தடை, ஸ்தோத்திரம், அப்படி இப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்கிற நிறைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னு பைபிள் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:1. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு, உங்கள் சொந்த, ஏன் பைபிள் அந்த புருஷன் சொன்னா போதாதா? என்னது பைபிள் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுது. சில பேர் மற்ற புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்களே தவிர சொந்த புருஷனுக்கு என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படியில. உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின்
மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மனைவிகள் ரட்சிக்கப்படாத புருஷன்லாம் இந்த பிரீச்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. பிரீச்சிங் பண்றது இல்ல. பாத்தியா, நான் கர்த்தருடைய பிள்ளை, என்ன தொட்டன்னு வச்சுக்கோ, உன்னை தொலைச்சிருவார், பிச்சிருவார் ஆண்டவரே, நீ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அதே சொல்லுங்க. நீ பாவம் பண்ற, நீ அக்கிரமம் பண்ற, உன்னாலதான் குடும்பம் நாசமா போகுது, நீ அப்படி சொல்றதுனால எந்த புருஷன் எல்லாம் மிரட்டி எந்த மனைவிமார்களும் ரட்சிக்கப்பட வைக்க முடியாதுங்க. அல்லேலூயா. சத்தமா சத்தமலை சொல்லுங்க. நான் நிறைய போலீஸ்காரங்களுடைய புருஷன்மார்களை நான் பார்க்கிறேன். நான் நினைக்கிற இந்த தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை எப்படியாவது போலீஸ் ஆக்கணும்னு நினைக்க ஆசையப்படதை என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய புருஷர்கள் என் பிள்ளைகளை போட்டு அடிக்க, என் பிள்ளைகளாம் தொடருக்கு பயப்படணும் அப்படின்னு புருஷன் அவங்க பிள்ளைகள் என்ன வைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்களை அப்படியே உங்களுடைய பொசிஷனை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு அப்படி மிரட்டி அப்படி வச்சிடலாம் அப்படின்னு மட்டும் ஒரு நாள் கனவு காணாது. ஒன்னு அவன் சைலண்ட் ஆயிடுவான், இல்லை அவன் செத்துருவான், இல்லை அவன் எங்கன்னா போயிடுவானே தவிர அவன் அந்த பயமுறுத்தி அப்படி கீழே சான்ஸே கிடையாது. அல்லேலூயா. அவன் அப்படி படைக்கப்பட்டவன், புருஷன் அப்படி படைக்கப்பட்டவன். ஆனால் அவனை அப்படி வச்சிடலான்னு நினைக்கிற பெண்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள். ஒரு நாள் அப்படி மிரட்டி அப்படி ஒடுக்கி வச்சிடலாம் அப்படி ஒரு நாள் கனவு காணாதீர்கள். அது அப்படிப்பட்ட எண்ணங்கள் பெண்களுக்கு இருப்பது மிகவும் ஆபத்தானது. அல்லேலூயா. சத்தத்தை வைத்து சொல்லு. பைபிள் சொல்லுது, அப்படிப்பட்ட புருஷர்களையும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்துறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணுன்னா, மனைவிகள் உங்க சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். obey your husband. நம்பர் 1. நம்பர் 2, உங்களை கற்புள்ள நடக்க. என் புருஷன் இப்படி இருக்கிறாரு, அதனால நான் போன்ல யார்ட்டையா பேசிக்கிட்டே இருப்பேன், நான் எங்கன்னா சுத்துவேன், எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குனால நான் சொல்றேன், ஏன் ஒரு பெண் சபைக்கு வரக்கூடிய ஒரு பெண்களுக்கு என் மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு? ஜெபம் இல்ல, பைபிள் ரீடிங் இல்ல, பரிசுத்த அபிஷேகம் இல்ல, ஆண்டரோடு இணைஞ்சிருந்தா ஏங்க மென்டல் டிப்ரெஷன் வருது? ஜெபிக்க டைம் இல்லையாங்க நிறைய பேருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் எல்லாத்தையும் ஃபைனலா கொண்டு போய் எங்க திரும்ப போய் நிறுத்துவேன்? இதெல்லாம் கேட்கும் போது உண்மையா நான் உங்க பெண்களுக்கா பரிதாபப்படுறேன். சொல்லும் போது எனக்கு மனசு வலிக்குது. ஆனா நான் சொல்வேன், இதை செஞ்சா தான் நீங்க குடும்பத்தை கொண்டு வர முடியும். இதெல்லாம் செய்யறதுக்கு எது திரும்ப ரொம்ப அடிப்படை ரொம்ப காரணம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பரிசுத்தாவினால் நீங்க நிரப்பப்படும் வரைக்கும் நீங்க எருசலேம்ல இருந்து போகாதீங்க. பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்க கர்த்தர் சொல்ற வசனத்தின்படி நீங்க குடும்பத்தை நடத்தணும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாம உங்களால் அப்படிப்பட்ட குடும்பத்தை நடத்த சாத்தியமே கிடையாது. நீங்க இந்த சத்தியத்தை கேட்டு போய் சரி பாஸ்டர் போங்க, நீங்க அப்புறம் நீங்க நிறைய மாத்திரை சாப்பிட வேண்டியது வரும். ஹல்லேலூயா. நீங்க மாத்திரை சாப்பிடாம இந்த வசனத்தை நடக்கணும்னு ஆசைப்பட்டா பரிசுத்தாவின் பலன். அதெல்லாம் புருஷர்கள் பார்த்து சொல்வேன், மனைவிகள் ஜெபிக்கிறாங்களா, ஜெபிக்க தடை பண்ணாதீங்க. புருஷர்கள் ஜெபிக்கிறாங்களா, மனைவிமார்கள் ஜெபம் பண்ற டைம்ல போய் அவங்கள இங்க அனுப்புறது அங்க அனுப்புறது, இந்த இதை பேசுறது அதை பேச அவங்கள ஜெபம் பண்ண விடுங்க. மனைவிமார்கள் ஜெபிக்கும், புருஷர்கள் அதுக்குன்னு கரெக்டா அவங்க ஆபீஸ்க்கு போற டைம்ல போயிட்டு அப்படி ரூமை சாத்துட்டு அல்லேலூயா சோதரம் சோதரம்னா அவர் என்ன பண்ணுவார்? ஆத்திரத்துல அழுது கண்ணு சோத்திரம் அந்த டோரை போட்டு உடைச்சிருந்தா. அப்போ கரெக்டா ஜெபிக்கிற டைம், ஜெபம் பண்ற டைம் ஒதுக்குங்க. சொல்லலாமா? சத்தமலையை சொல்லுங்க பார்க்க. உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி இருந்துருங்கள். அதுக்கப்புறம் உங்க கற்புள்ள நடக்கை என்னங்க? புருஷன் ரட்சிக்கப்படல, புருஷன் பைபிள் படிக்கல, புருஷன் சர்ச்சுக்கு வரல, புருஷன் கர்த்தருக்கு பயப்படல, ஆனா நீங்க உங்க ஒழுக்கத்தை இத்தனை மணிக்கு எழும்புங்க, இத்தனை மணிக்கு தூங்குங்க, இப்படி சாப்பிடுங்க. நிறைய பெண்கள் என்னமோ பெரிய தியாகம் பண்ற மாதிரி சாப்பிடாம இருப்பது பலவீனம். எப்ப பார்த்தாலும் உடம்புள்ள இங்க வலிக்குது அங்க வலிக்குது, ஏன்னா டைமுக்கு சாப்பிடுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் உடம்பு வலிக்குது, எப்ப பார்த்தாலும் உடம்பு முடியல. டைம் சாப்பிடாது. காலை சாப்பிட, மத்தியானம் சாப்பிட, சாயங்காலம் சாப்பிடும். முடியல சொல்லும்.
அப்ப புருஷனுக்கு அப்படின்னா எரிச்சலா வரும், அந்த ஆத்திரத்தை வேற மாதிரி காட்டுவாங்க. அப்ப பெண்கள் இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். அல்லையா சொல்லாமா? சத்தமலையே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் உங்க கற்புள்ள நடக்க. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, wives in the same way submit yourself to your own husband. சப்மிட் என்னங்க அர்த்தம்? ஸ்கூல்ல சொல்லுவாங்க, ப்ளீஸ் சப்மிட் யுவர் நோட்புக் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுவாங்களா? புருஷன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல்ல சப்மிட் யுவர் நோட்புக் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வரைக்கும் எழுதினே இருப்பான், கிறுக்கினே இருப்பான். சப்மிட்னா மூடி அங்க வச்சிடணும் ஃப்ரண்ட்ல. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கப்புறமா அது உனக்கு எந்த தொடறதுக்கோ அதை திறக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ கோடு போடுறதுக்கோ உனக்கு என்கிட்ட சப்மிட் பண்ணிடு, அவ்வளவுதான். இனிமேல் நோட்டு என் கையில. ஆமென், ஆமென். சத்தமலை சொல்லுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா வாழை சுருட்டி ஒப்படைச்சிடணும். ஆமென். உங்க கற்புள்ள நடக்கையை பார்த்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல if any of them do not believe wives in the same way submit yourself to your own husband. submit பண்ணு, உன்னை சப்மிட் பண்ணு. அவனுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா இப்ப ஆனான்ற வார்த்தைலாம் வரும், நான் அதெல்லாம் பின்னாடி எடுத்து வந்திருக்கிறேன். if any of them do not believe the word, they may be won over without words by the behavior of their wives. by the behavior of their wives. behavior ரொம்ப முக்கியம். உன் நடக்க, உன் நடத்தை, உன் பேச்சு, உன் நட உட பாவனை உன் புருஷனை மாத்துறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலத்துல பெண்களுக்கு இருக்கிற பிஹேவியர் பயங்கரமான பிஹேவியர். கேட்டா நாங்க ரொம்ப 2025ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. Hey, come on, come. Raju, come here. Raju, sit here. இங்க யாராவது ராஜு இருக்கீங்களா? ராஜு இல்லைன்னா ராஜு. நான் நிறைய இந்த மாதிரி சில தப்பெல்லாம் நான் சின்ன வயசு, அதாவது நம்ம என்னமோ சில இதெல்லாம் நம்ம என் டேடி, நாங்கள் டேடினே கூட மாட்டோம், டேடியை நாங்கள் பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அன்பு. அதெல்லாம் அப்படி போய் அந்த நான் நினைக்கிறேன், அந்த மரியாதை இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருந்தா தான் எல்லாமே கரெக்டா போகும். அல்லையா சொல்லுங்களேன். பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புருஷன் முன்னாடி இல்ல இதை பேசுற ரைட் என்ன, நீங்க இது எப்படின்னா எடுத்துக்கலாம். சொல்றேன், கால் மேல காலை தூக்கி போடுறது. புருஷன் இந்த பெல் அடிக்கிறாங்க பாரு, யாரும் பெல் அடிக்கிறாங்க பாரு அப்படின்னா நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா குண்டா இருக்கும், அவர் ஒல்லியா இருப்பாரு, அது தட்டினா ஒரு ஹல்லேலூயா. ஒரு நாள் செய்யாதீங்க. பைபிள் செய்யாதீங்கன்னா செய்யாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். அவ்வளவுதான். ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட். நாங்க ரொம்ப சோஷியல். நாங்க 2025 கிட்ஸ் உன்னை நொட்டிடுவாரு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லா விஷயம் கீழ் உங்களோட பிஹேவியர் வெரி இம்பார்ட்டன்ட். பேசும்போது என்ன அப்படின்றது. அப்புறம் வேற புருஷன் ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படின்னா அந்த ஆள் பார்த்துட்டே இருப்பான். பாவி சர்ச்சுக்கு போகுது பாரு. ஹல்லேலூயா. நான் கூப்பிட்டா என்னன்றா? பிஹேவியர் வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ்டர் நான் காலைல 1008 வேலையில இருக்கேன் பாஸ்டர். அதான் சொல்வேன், நீ டென்ஷன் ஆகாம இருக்குது காலைல ஃபர்ஸ்ட் பிரேயர்ல உட்காந்து டென்ஷன் வராது. பிரேயர்ல இல்லாமலே போய் பாத்திரம் கழுட்டும் போது எரிஞ்சு, அந்த பாத்திரம் கழுவும் போதே எரிஞ்சு கழுவுறது. ஹல்லேலூயா. எல்லாம் தூங்குறானுங்க, நம்ம மட்டும் கழுவினர். அந்த கோவத்தை அப்படியே காட்டுறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஜெபம் பண்ணிட்டா அன்னைக்கு என்னங்க ஒரு 4 பாத்திரம் சோத்துறா அன்னைக்கு. ஹல்லேலூயா. செஞ்ச என்ன பெரிய வேலைங்க. அந்த காலத்துல பண்ண பெண்கள் செஞ்ச வேலை என்னங்க நம்ம பெருசா பண்றோம். ஹல்லேலூயா. அந்த காலத்துல அம்மியில தான் அரைச்சாங்க, உரல போட்டு இச்சாங்க, இதுல போட்டு அரைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன எரிச்சல் வருது, எரிச்சல். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அது காலையில சரியா பிரேயர் பண்ணாம கிச்சனுக்கு வரதுனால தான் அங்க மிளகாத்தூள் எரியுதோலே உங்க மூஞ்சி பயங்கரமா எரியுது. அந்த பிஹேவியர்.
நிறைய குடும்பத்துல ஃபுல்லா எரிச்சலின் ஆவி. காலையில் எழும்ப என்ன இதான் பேச்சே, எரிச்சல். புருஷன் அந்த ஒரு சந்தோஷமா காலை எழும்பும்போது சொல்லலாமே, குட் மார்னிங் சொல்லலாம், ஒரு சிரிக்கலாம், வாங்க சாப்பிடுங்க, அது ஒரு மரியாதையா இருந்துச்சு. எழும்பி இருந்தாங்க, ஒரு டீ குடிங்க, ஒரு காஃபி குடிங்க, எல்லாம் இருந்தது. அன்னைக்கு ஒரு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. பிஹேவியர் எல்லாம் சொல்லுங்க, பிஹேவியர். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஆட்டிடியூட், அந்த பொண்ணுக்கு ஆட்டிடியூடே சரியில்லை. பிஹேவியர், பைபிள் பிஹேவியர்னு சொல்லுது. பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட நடக்கை ரொம்ப முக்கியம். how you behave with your husband, how you behave with your children, எப்படி நடந்துக்கிறீங்க. வெளியில இருந்து யாராவது வந்தா அப்படியே தூரம் திறந்துட்டு ஓடி போய் உள்ள போய் பூந்துக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது அந்த வீட்டுக்கு அது அசிங்கம். உள்ள போய் பூந்துக்கிறது அசிங்கம். வாங்க உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, அது கேட்கறது வந்து வீட்டுக்கு ஒரு அழகு. நிறைய பேர் எங்க வைஃப் பேசவே மாட்டா, பூந்துப்பா உள்ள போயினா, அது எப்படி அந்த குடும்பம் அது? அழில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கிறாங்க நிறைய இடத்துல. நல்ல பைபிள் சொல்றது, ஒரு புருஷன் எப்படின்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிசீவ் பண்ணி இது பண்ணி அதை எதிர்பார்க்கும் போது அதை காட்டின. அவங்க சில வீட்டில் எப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது வந்துட்டு அவன் அப்படியே மூஞ்சி சுருங்கி, அப்போ எனக்கே வயிறு சரியில்லை, இதில் வேற வந்துச்சுங்க என்னைக்காவது ஒன்று அப்படியே அவனுக்கு சுருண்டு போயிடும். ஏன்னா அவனுக்கு நீ அங்கே கொடுக்குற அந்த சாம்பார் தான் அவன் வீட்டுக்கு மரியாதை. அதை செஞ்சு தொலையார், ஏதாவது நாலு காய போட்டு அதை செஞ்சு போடு, நல்ல மரியாதை. அவங்களுக்கு புருஷனுக்கு வீட்டில் மரியாதை இருக்கும். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. அந்த குழம்பு வைக்கிறதுக்கு அந்த இது பண்ணி, அல்லேலூயா, நிறைய வருது. நான் கொஞ்சம் பாதி தான் பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? இதெல்லாம் எப்பயோ ஞாபகம் வரும் பேசணும்னு. ஆனால் கர்த்தர் இப்போதான் அனுமதிக்குது. ஏன்னா நான் தான் சொன்னேன், பேசுறேன், நான் பர்ஃபெக்ட் இல்லை, கண்டாயே சொல்லுவேன். ஆனால் எவ்வளோ நான் மாறி இருக்கிறேன், இன்னும் மாறுவேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்காக உயிரையே கொடுப்போம்னு சொல்றவங்க இதை செய்ய முடியாதுங்க. உயிரை கொடுப்பாங்களா, ஆனால் புருஷனை வந்து வாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா, டீ போட்டு கொடுக்க மாட்டாங்களா, ஆனால் என்ன கொடுப்பாங்களா? எப்படி இருக்கும் பாருங்க. புருஷனை ஆதாயப்படுத்த மனைவிமார்களுடைய கற்புள்ள நடக்கை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படியாவது உங்களுடைய புருஷனுக்கு பிரியமில்லாத இடத்துல பேச்சு வேணாம், புருஷனுக்கு பிரியமில்லாத இடத்துல சிரிப்பு வேணாம், புருஷனுக்கு பிரியமில்லாத நடக்கைகள் வேணாம். நீங்க அதுல நீங்க கட்டுப்பட்டு நடப்பது உங்களுக்கு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க அப்படிலாம் இருந்து நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் நீங்க ஆராதிக்கிற தேவனை அவர் பெரியவரா பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நடக்கிற ஒவ்வொரு நடக்கையும் நீங்க ஆராதிக்கிற தேவனை நீங்க தப்பா காண்பித்து கொண்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து எனக்கு நல்லா தெரியும், ஒரு சிலர் அவங்க வீட்டுக்காரர் கண்ணாபடான்னு பேசிட்டு வரும், பாஸ்டர் பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்க. அவங்க நினைக்கிறாங்கன்னா பாஸ்டர் ஃபயரா இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் ஒரு ஆட்டி ஆண்டு வந்துருந்த அப்படி நினைக்கிறாங்க. ஒரு நாள் நடக்காது. பாஸ்டர் கே வச்சாலும் வரமாட்டார். உன்னுடைய பேச்சு அவர்கிட்ட, உன் நடக்க அவர்கிட்ட கரெக்டா இருந்தா தானா வந்து உட்காருவார் சர்ச்சில். சத்தத்தை உயர்த்தி சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். When they see the purity and reverence of your life, hallelujah, they may be won over with your words by the behavior of their wives. When they see the purity, உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய தூய்மை, உன் பேச்சில் இருக்கிற சுத்தம், உன் வாழ்க்கையில் இருக்கிற சுத்தம், உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுக்கம், உன் வாழ்க்கையில் இருக்கிற டிசிப்ளினை பார்க்கும்போது வார்த்தைக்கு கீழ்ப்படியாத புருஷன் கர்த்தருக்கு பயப்படுவான். சத்தமலை சொல்லுங்க பார்க்க. And reverence of your life, உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற பயபக்தி உன் புருஷனுடைய இருதயத்தை கரைய பண்ணுன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:18. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுதான் இந்த காரியத்தை இப்ப சொன்ன உடனே நீங்க அடுத்த வாரம் ஒரு 10 பேர் லீவ் போட்டு நீங்க பாச என் புருஷன்கிட்ட நான் போய் நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொன்னீங்க
அப்பா நான் மனசார உனக்கு பிரியமாப்பா, நான் சண்டே சர்வீஸ் போறேன், எனக்கு நீ போ, ஆனா மனசார எனக்கு பிரியம் இல்லைன்னு சொன்னார் பாஸ்டர், அதனால நான் சர்ச்சுக்கே வரக்கூடாது முடிவு எடுத்துட்டேன்னு நீங்க சொன்னா அதுக்கும் வசனம் இருக்கு. கர்த்தருக்கு ஏற்கும்படி, திரும்ப வாசிங்க மனைவிகளே. கர்த்தர் கேட்கும்படி. கர்த்தர் கேட்கும்படியா? கர்த்தர் கேட்கும்படி. கர்த்தருக்கு ஏற்கும்படி, அந்த கொஞ்சம் கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. வராது எனக்கு தெரியும், தொடர்ந்து எங்களை டேமேஜ் பண்ணிட்டு அல்லேலூயா வர கேட்பீங்களா? அல்லேலூயா. புருஷனுக்கு தப்பான காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுல நீங்க எதிர்த்துன்னா கூட பரவாயில்ல. ஒருத்தங்க சொன்னாங்க, என் புருஷனை தப்பான காரியத்துக்கு போக சொல்றாரு அப்படின்னு இருக்காங்க இன்னைக்கு ஃபேமிலிஸ், அப்படிலாம் இருக்குங்க இன்னைக்கு. உயிரே போனாலும் செத்துடலாம், ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். இல்லையே சொல்லலாமா? சாராயத்தை ஊத்தி கொடு, சாராயம் ஊத்தி 2 பேரும் குடிக்கலாம். எல்லாரும் வீட்லயும் எத்தனை பேர் குடிக்கிறாங்க, நீ மட்டும் குடிக்க மாட்டீங்க அப்படிலாம். நீ அதுக்கு உயிரே விட்டுறலாம் அந்த சாராயத்தை குடிக்கிறத விட. அல்லையே சொல்லுங்க சத்தமா. கர்த்தருக்கு இருக்கும்படி, சினிமா படத்துக்கு வா, கோயிலுக்கு வா, கும்பிட போலாம், இது பண்ணு, அதெல்லாம் நீங்க ஸ்ட்ரிக்டா நிக்கணும். நீங்க இந்த கேரக்டரை நீங்க நல்லா செஞ்சுட்டா அந்த புருஷன் அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. என்ன கேட்டா பயப்படுவாருங்க ஆண்டவருக்கு. நீ அது கும்பிடு, இது செய்யணும், அந்த புருஷன் சொல்ல தில்லு வராது. என் மனைவி ஒழுங்கா இருக்குது, கரெக்டா இருக்குது, காரணம் அவங்க ஆராதிக்கிற தேவன், அந்த தேவன் மேல அவருக்கு பயம் இருக்கும். அல்லேலூயா. சத்தத்தை தலையில சொல்லுங்கப்பா. 1 பேதுரு 3வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிப்போம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சத்தத்தை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் மேக்கப் போட்டாலும் 2 hour ஆச்சுன்னா அப்படியே எண்ணெய் வடியுது. சில வீட்டுல, இந்த கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மூஞ்சியை வேற லெவல்ல மாத்தி வச்சிருப்பாங்க. இது என்னப்பா செவ்வாய் கிரகத்துல இருந்து இறங்கி வந்திருக்கு, அந்த பொண்ணு எங்கப்பா அப்படின்னு தேடுற மாதிரி மூஞ்சியே வேற சேம்பிள் இருக்கும். கொஞ்ச நேரம் பச்சு பார்த்தா நாம பூச மாதிரி டொயின்னு இந்த பக்கம். ஏன்னா கர்ச்சீஃப்ல ஒரு வழி வச்சோடனே அந்த கிரீம் எல்லாம் போயிடும். ஆனா இப்பெல்லாம் பியூட்டி பார்லர் நிறைய டெவலப் ஆயிட்டாங்க. நேச்சுரல் இப்பெல்லாம் 1 மாசமா போட்டு அந்த ரப்புன்னு ரப்பி தேய் போட்டு அதில் வர என்ன பண்றாங்க, ஸ்க்ரப்பர்னு ஒன்று போட்டு ஸ்க்ரப்பர்னா அப்பெல்லாம் பாத்துறேன், ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்ச்சி உருட்டி வலிச்சு அந்த மீன் கடல தோல் வலிக்கிறாங்க, எல்லாம் வலிச்சு இழிச்சு எல்லாம் கிளீன் பண்ணி அப்பா வேற லெவல்ல. ஆனா அப்படி வச்சா கூட ஒரு மாசத்துல திரும்பவும் கருத்துருது, திரும்பவும் தோல் ஒரு மாதிரி ஆயிடுது, திரும்ப ஆயிடுது, திரும்பி போட்டு தேய்க்க வேண்டியதான் இருக்கு. இதெல்லாம் அழிந்து போகிற அலங்கரிப்பு. அழில சொல்லுங்க. அதுக்காக இதை சில பேர் புரிஞ்சு கொள்ளாம அலங்காரமா இராமல் போட்டதுனால நிறைய பேர் எங்க நான் இருந்த சர்ச்செல்லாம் இப்படி போதனை பண்ணி மயிரை பின்னலே போடாத விரிச்சி போட்டு அழிலே சொல்லுங்க பார்க்கல. அப்படி இது பண்ணு, இது முகத்தையே கழுவாத, நீட்டா இருக்காத. அந்த ஊழியக்காரங்களுக்கு அதை புரிந்து கொள்றது இல்லை. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யூ மஸ்ட் பி நீட். நீ ஒரு பெண்ணுன்னா அந்த தலையை நல்லா இது பண்ணும், தலையில பேன் பிடிக்க கூடாது, ஈர் இருக்கக்கூடாது, பொடுகு பிடிக்கக்கூடாது, அதெல்லாம் நல்லா வாரி நல்லா நீட்டா தலையை வச்சிருக்கணும், நல்லா பின்னணும், நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், நீட்டா இருக்கணும், முகத்தை நல்லா வச்சுக்கோங்க. அந்த வசனம் அதை சொல்லவே இல்லை, அதை பண்ணவே பண்ணாதுன்னு பைபிள் சொல்ல. என்னன்னா இததான் உனக்கு அலங்காரம். சில பேரு உள்ளுக்குள்ள இருக்கிற அழக நினைக்கிறதே இல்லை, அந்த மூஞ்சியை மட்டும் தேய்க்கிறது இதை மட்டும் தேய்க்கிறாங்க தவிர உள்ளுக்குள்ள இவ்வளோ. அது இந்த காலத்து பெண்கள் நிறைய சுயநலவாதிகள், நிறைய சுகபோக ஜீவிகள்.
இப்படி நிறைய இந்த காலத்துல அப்படி ஆனதுனால அதெல்லாம் பார்த்துட்டு பழகிட்டு எப்படி லக்ஸூரியா இருக்கிறது, எப்பவுமே எப்படி மேக்கப்ல இருக்கிறது, எப்பவுமே எப்படி நம்ம இப்படி இருக்கிறது, இதையே கத்துக்கிட்டு அதை அலங்காரமா நினைச்சுக்கிட்டு இது மட்டும் இருந்தா நான் உலகத்தையும் ஆட்டிடுவேன்னு நினைக்காதீங்க. இதை வச்சே உலகத்தை ஆட்டணும்னு நினைச்சவங்க டாரா கிழிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமலே சொல்லுங்க. எனக்கு பார்க்க சுத்தமா அழகில்லாத பெண்கள் நல்லா வாழ்ந்து சூப்பரா வாழ்ந்து முடித்த எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஆனா நல்லா அழகா இருந்து வாழ்க்கை நாசமாக சாக்கடையா நாசமா போன எத்தனையோ பெண்கள் எங்களுக்கு தெரியும். அதனால உனக்குள்ள உள்ளான அழகு இல்லைன்னா உன் வெளி அழகு உன்னை கெடுத்து நாசமாக்கும். சத்தத்தை உயர்த்தி அலையில சொல்லுங்க பாக்க. அழகு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் உனக்கு உள்ள அழகு இருக்கட்டும், அப்புறம் உனக்கு முகத்துல அழகு இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அலையில சொல்லுங்க பாக்க. அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி சமுதாயம் கெட்டு சீரழிஞ்சு கிடக்குது. அதனால இந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராம உள்ளான அலங்கரிப்பு. என்ன அலங்கரிப்பு? அந்த உள்ளான அலங்கரிப்பு என்னவா? இறுதி அதாவது வாசிங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய. அமைதல் உள்ள பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன இருக்கணும்? உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கலாம், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு அமைதல் இருக்கணும். ஒரு பெண்கள் அமைதலா இருக்கு. பி சைலண்ட். உங்களை பேசுற நேரம் வரும்போது பேசுங்க. லொடலுடன் பேசக்கூடாது, பஜாரி மாதிரி பேசக்கூடாது. எல்லா இடத்துலையும் துடுக்கா. இன்னைக்கு நிறைய பெண்கள் துடுக்கா பேசுறாங்க எல்லா இடத்துலையும். தட் இஸ் நாட் தி திங். உன்னோட அழகு சாந்தமும் என்னதுங்க? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அந்த ஸ்பிரிட்டை கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு சண்டை போடுற ஆவி வந்திருக்கு, துடுக்கா பேசுற ஆவி வந்திருக்கு, வாயாடின்னு சொல்லக்கூடிய ஆவி வந்திருக்குது. அந்த ஆவி இருக்கனால கண்டதை பேசினே கிடக்குது. இன்னைக்கு பெண்களுக்கு வந்து பேசலன்னா செத்துருவாங்களாம். பெண்களுக்கு வந்து அப்படின்னு இன்னைக்கு உலகம் சொல்லி 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 பெண்கள் women has to talk, they have to talk. அவன் பேசினா செத்துருவாங்க. பேசணும், ஒருத்தங்க கேட்கணுமா பேசிட்டே இருப்பாங்களாம். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், பேசுங்க, பேசிட்டே இருங்க. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். பெண் யார்கிட்ட பேசணும்? அங்க பேசணும். புருஷன்கிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், தாய் தப்பிட்ட என்ன பேசணும் அது பேசணும், உடன்பிறப்பிட்ட என்ன பேசணும் அது பேசணும், சபையில ஊழியத்தில் என்ன இருக்கோ அது என்ன பேசணும் பேசிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படியே வாய மூடினா அதோட. அலையில சொல்லுங்க, சத்தமலை சொல்லுங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி யாருக்கு? ஆனா இன்னைக்கு யாரு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இருக்காங்கன்னா, அந்த வீட்டுல போனா புருஷர்கள் மேக்சிமம் சவுண்டே வராது. என் புருஷன் வாய் பேசாத அப்பூச்சி பாஸ்டர், அப்பூச்சி பாஸ்டர். ஏன்னா அந்த பூச்சி அப்படி மாத்துனது. அல்லேலூயா. சோ அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு என்னவா இருக்க கடவுது? அலங்காரமா இருக்க கடவுது. அல்லேலூயா. இந்த கல்யாணம் பண்ணிட்டா அந்த அழகையே பார்த்துட்டு புருஷன் வந்து அதையே போன்று என் மனைவி அழகு, என் மனைவி அழகு அப்படியேலாம் போக மாட்டாரு. அது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் மனைவியோட குணம் தான் அந்த குடும்பத்துல முக்கியம். அடியில சொல்லுங்க, சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு என்னன்னா காலம் ஃபுல்லா அழகா இருந்துச்சா அப்படியே நம்மளை ஓஹோன்னு வச்சுப்பாங்க. அழகெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் உன்னோட குணம் தான் அங்க பேசும். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அழகா வச்சே குடும்பத்தை ஓட்டிடலான்னு நினைக்காதீங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். இந்த கான்செப்ட் இருக்கு பொழுது ஆயா கூட போயிட்டு தேய்க்குது. பாவம், ஆயாக்கு ஏற்கனவே சுருங்கி இருக்கு, ஆனா தேய்க்குது. ஏன்னா எல்லா வீட்டும் நல்லா இருக்காங்க, நம்ம வீட்டுக்காரர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறது காரணம் போல இருக்குன்னு ஆயா போய் எனக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணி விடுங்க. பாவம் அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நல்லா இருந்த மூஞ்ச கூட ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருக்குது பாருங்க அந்த ஆயா. வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க இந்த காலத்துல. நீதிமொழிகள் 31:10 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்ப இந்த ஒரு மறைந்து அழகுள்ள ஒரு பெண், ஒரு குடும்பத்துல போற்றப்படக்கூடிய ஒரு பெண், ஒரு தாய் தன் ஒரு பிள்ளைங்க தன் தாய அழக பார்த்தா ஒரு பிள்ளைங்க ஒரு தாய் கிட்ட பார்க்கிற அழகே வித்தியாசமானது. இன்னைக்கு நிறைய பெண்கள் தான் பிள்ளைங்கிட்ட கூட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க, தவிர அதுக்கு அப்பாற்பட்ட
அழகு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பிள்ளைக்கு தன் தாயை விட எவ்வளவு அழகுள்ளவங்களை பார்த்தா கூட அவங்க தான் அவங்களுக்கு அழகு. அவங்க சொல்ல எங்க அம்மா அப்படி இருப்பாங்க, எங்க அம்மா தான் எங்களுக்கு அழகு. அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் தாய் தாய் தான், தகப்பன் தகப்பன் தான். அங்க போயிட்டு நான் அப்படி ஸ்டைல காமிக்கிறதுனால அங்க பிள்ளைங்கிட்ட போய் அழகை காமிச்சு நாம் இது பெரிய ஆளாக முடியாது. மனைவி கிட்ட போய் கடைசி வரைக்கும் ஸ்டைல காமிச்சு அழக முடியாது. புருஷன் போய் மனைவிகள் கடைசி வரைக்கும் ஸ்டைல காமிச்சு இது பண்ண முடியாது. உன் இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற குணம் உனக்கு அலங்காரமா இருக்கும். அதான் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 12:4 வாசிங்க. நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். தன் புருஷனுக்கு எந்த ஸ்திரீ குணசாலியா மாறுகிறாளோ அவள் தன் புருஷனுக்கு என்னவா இருப்பா? கிரீடமா. அப்படின்னா அழகு. அந்த புருஷன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அவள் காரணமாய் இருப்பாள். அந்த புருஷனை எல்லாரும் புகழ்வதற்கு அவள் காரணமாய் இருப்பாள். இன்னைக்கு புருஷனை புகழ்ந்தா மனைவிக்கு பொறாம வருது, மனைவியை புகழ்ந்தா புருஷனுக்கு பொறாம வருது. புருஷன் மேலிடத்துல இருப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறவள் தான் மனைவி. சத்தத்தை உயர்த்தி தலையில சொல்லுங்க பாங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருப்பாள். அல்லேலூயா. சத்தமா. ஆங்கிலத்துல வைஃப் ஆஃப் நோபல் கேரக்டர், இங்கேயுமே கேரக்டர் தான் வரும். வைஃப் ஆஃப் நோபல் கேரக்டர். குணசாலினா நோபல் கேரக்டர். நோபல் பரிசு பெற்ற பெண்கள், கேரக்டர் உள்ள பெண்கள். பரிசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுவா நீ குணசாலி. ஆமென். சத்தமனே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு பெண்களுக்கு எது முக்கியம்னு புரிஞ்சுச்சா? ஒரு குடும்பத்தை நல்லா நடத்த, ஒரு புருஷனை ஆதாயப்படுத்த உங்களுடைய கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய குணங்கள், உங்களுடைய நடத்தை, உங்களுடைய உள்ளான அலங்காரமாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கூட நீங்க நீட்டாகவும் இருங்க. அதை கேட்டுட்டு நிறைய பேர் குளிக்காம கொள்ளாம முடியெல்லாம் ஒரு மாதிரி வச்சுலாம் இருக்காதீங்க. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க நீட்டா தான் இருக்கணும். அல்லேலூயா. வெரி இம்பார்ட்டன்ட். உள்ளான அழகு தான் ரொம்ப முக்கியம். இது ரெண்டாவது தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நோபல் கேரக்டர்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 24வது அதிகாரம் 15 22 வசனத்தை ஆதியாகமம் 24 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவன் அந்த அழகுன்றத பைபிள் சொல்லதான் செய்து. அப்பனா அது ஒரு ஆசீர்வாதம் தான். அழகா இருக்கிறா. ஆனா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு மத்த கேரக்டரை பத்திலாம் அவங்களுக்கு இல்ல, அழகா மட்டும் இருக்கணும். வாழ்க்கை எவ்வளவு வேணா கேவலமா இருக்கலாம், எப்படி வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா மூஞ்சியும் உடம்பு மட்டும் அழகா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இங்க இவள் அழகா இருக்கிறா. வாசிங்க அடுத்தது. அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் ஒன்று வர துறவண்டையில் ஓடி பாருங்க. ஒரு ஒட்டகம் குடிக்குது, இவனை குடிச்சிட்டு ஒட்டகம் குடிக்கிறதுக்கு ஓடுறான்னா ஒரு ஒட்டகம் எத்தனை குடம் தண்ணி குடிக்கும் தெரியுமா? அவன் அதை குடிக்கிறதுக்கு ஓடுறானா? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நாட்டில் கட்டாயம் ஓடுனா கண்டிப்பா ஆங்கிள் பிரச்சனை வந்துடும், ஜவ்வு பிரச்சனை வந்துடும், அப்புறம் S1 S2 எல்லாமே போயிடும். அது அடுத்த வேற. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். C1 சீட்டு கூட போனாலும் போயிடும், நடு எலும்புல கூட. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எனக்கு எதுவுமே சின்னதுலேருந்து எந்த வேலையும் செய்யறது இல்லை. அம்மாங்க ரொம்ப சொகுசா வளர்க்குறது. இப்பெல்லாம் பெண் எங்க பிள்ளைங்களை நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். பாத்திரமும் கழுத்து, என் பொண்ணுக்கு பாத்திரமும் கழுத்து தெரியாது, துணியும் துவைக்க தெரியாது, முட்டையும் ஊத்தாது, எதுவுமே ஊத்தாது. முட்டை மாதிரி உட்காந்துக்கும், அப்படியே ஜம்முன்னு போவோம். தப்பா வளர்க்குறீங்க, ரொம்ப தப்பு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆம்பளை பசங்களும் வேலை செய்யணும், பொம்பளை பிள்ளைங்களும் வேலை செய்யணும். அப்படிலாம் இருந்தால் தான் வாழ்க்கை குடும்பம் ஒழுங்கா இருக்கும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
அதில் என் பையன் எங்கள் பையன் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் போய் வேலை செய்ய முடியும். சாப்பிடாம எப்படி வேலை செய்யறது? அப்படி சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சால் சாப்பிட மாட்டாங்களா? அப்போ எல்லா வேலையும் செய்யணும்ல. வேலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவன் அந்த அந்த பேசுற விதம் ரெபேக்காளுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. என்ன சொல்றா? எனக்கு தரணும்னு சொன்னே சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை இல்ல அவ பேசுறது அவ வந்து எனக்கு கொஞ்சம் குடி அவ எடுத்துட்டு மேல அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று குடியும் என் ஆண்டவன். அவன் நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுப்பானா அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா வந்திருப்பார் போல இருக்கு, அமிதாப் பச்சன் பையனா வந்திருப்பாரோ, அதனால ரொம்ப நல்லா பேசினாலோ அது குடத்துக்கு அதுக்கு தானே ஓடனேன். அவன் கிழவன் வந்தவன் ஒரு கிழவன். ஆனா அவளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க தெரிஞ்சிச்சு. அதான் நான் சொல்வேன், கர்த்தர் தம்முடைய உண்டாக்கி வைத்தவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் நமக்கு உண்டாக்கி வச்ச நன்மைலாம் தெரியாது. சில டைம்ல சில நல்ல காரியங்கள் கண்ணு முன்னாடி வந்தாலும் சில பேருக்கு அது சாபமா தான் தெரியும். அது யாருக்கு கர்த்தர் கரெக்டா காமிச்சு கொடுப்பாருன்னா, வளர வேண்டிய டைம்ல கரெக்டா வளர்ந்து மாற்ற வேண்டிய கருத்தை கரெக்டா மாத்தி இருக்க வேண்டிய பொசிஷன்ல கரெக்டா இருந்தா அந்த நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாமே கரெக்டா நடக்கும். சில பேருக்கு ஏன் கரெக்டா நடக்காம கோவம்லாம் யார் மேல வருதுன்னா, ஆண்டவர் மேல, அவங்க சிஸ்டர் மேல, பாஸ்டர் மேல, எல்லார் மேலயும். ஆனா மாற வேண்டிய காலத்துல எதுவுமே மாறல. ஆனா கோவம் யார் மேல வருதுன்னா எல்லார் மேலயும் வருது. அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, இத்தனை சொந்தக்காரங்க இருந்தும் எங்க குடும்பத்துக்கு எதுவுமே செய்யல, எதுவுமே பண்ணல, என்ன கோவம் வருது? ஆனா ரெபேக்காளுக்கு கரெக்டா வந்து நிக்குது ஆசீர்வாதம், கரெக்டா பெற்று. அந்த பாருங்க, ஒருவேளை அவன் அது வரைக்கும் சோம்பேறியா இருந்தா கண்டிப்பா அவளை அவன் கரெக்டா சொல்றான். இங்க வருவா தண்ணி பிடி, நான் கிணத்து பக்கம் நிக்கிறேன், வரும் பெண்கள்கிட்ட நான் கேட்பேன், எனக்கு குடிக்கத்தான் நான் கேட்கும்போது உனக்கும் கொடுப்பேன், உன் ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன்னு யாரு சொல்றாளோ அவதான் என்னுடைய எஜமானுக்கு மனைவின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி உட்கார்ந்துருக்கான். ஆனா இந்த காலத்துல அப்படி ஒரு பொருத்தனை பண்ணிடவே கூடாது. அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு ஊழியக்காரன் உட்கார்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊழியக்காரனுக்கு 5வது தலைமுறை வரைக்குமே கல்யாணம் நடக்காது. அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் போகும்போது எனக்கு தோசை சுட்டுத்தான்னு சொல்லும் போது உனக்கும் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன், ஒரு பொண்ணு யார் சொல்லுதோ அதுதான்ப்பா எங்க ஏத்த பொண்ணு, அந்த பொண்ணு செய்யவே செய்யாது, அது டம்ளரே எடுத்து வைக்காது. அது எப்படி ஜோம் பண்ண? ஆண்டவரே, பச்சை கலர் சுடிதார் போட்டு வந்ததான்ப்பா என் பையனுக்கு பொண்ணுப்பா, ஆண்டவரே இந்த முடியை எப்படி நீட்டமா வச்சிருந்தா அதுதான் இன்னைக்கு அந்த அப்படித்தான் அடையாளம் வச்சுக்க முடியுமே தவிர இந்த மாதிரி அடையாளம் வச்சா அவன் சந்ததிக்க கல்யாணம் நடக்காது. நல்ல வேளை அவன் ஒரு அடையாளம் வச்ச அந்த காலத்துல. சொல்லுங்க பார்க்கலாம், நடக்குமா? எங்க இந்த காலத்துல அப்படி எல்லாம் வச்சிருந்தா, அன்று நான் குடிக்க தண்ணி தான் சொன்ன எல்லாருக்கும் எடுத்து வந்து கொடுக்குற பொண்ணு, அதுவும் மாப்பிள்ளை பார்க்க போட்ட அதெல்லாம் கொடுப்பாங்க, அப்பெல்லாம் கொடுப்பாங்க. இப்ப அதுவே கொடுக்கறது இல்லை. இப்ப அதுவே உட்காந்துக்கிட்டு அந்த காலத்துல வந்து பெண்ணை கொண்டு வந்து டீ குடுமான் அது கொடுக்கறது இல்லை. அது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்குது, ஜம்முன கொடுங்க 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 அழகே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் நிக்கலாம். சோம்பேறி அதுக்கு வாய்க்கிறது அப்படிதான் வாய்க்கும். நீ சோம்பேறியா இருப்ப, உனக்கு வரது மட்டும் பயங்கரமா வருமா? அல்லேலூயா. உங்களை நாங்க திட்டலன்னா யாரும் திட்ட மாட்டாங்க. இப்படிதான் இந்த வருஷம் கொஞ்சம் நீங்க சகிச்சுதான் ஆகணும். நான் தான் முன்னாடி உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். நான் இதை சப்ஜெக்ட் டச் பண்ண அப்படிதான் வரும். நீங்க திட்டு வாங்கி தான், என் பிள்ளைகளையும் சேர்த்து தான் நான் திட்டுறேன், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். திட்டு புருஷங்க சொன்னா அது எனக்கும் சேர்த்து தான். ஆமென். சத்தமலை சொல்லுங்க. இந்த பொண்ணு உருவாக வேண்டிய நேரத்துல கரெக்டா உருவாயிருந்தா ஆசீர்வாதம் வரும்போது சில பேருக்கு 100 பார்த்தா கூட ஒண்ணு, ஏன்னா தகுதியா அவ்வளவு. இன்னும் நீ வெறும் ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது தகுதி அல்ல. யூ சேஞ்ச் யுவர் கேரக்டர். உன்னுடைய பேச்சை மாத்து, உன்னுடைய நடக்கையை மாத்து, உன் எண்ணங்களை மாத்து, உன் சிந்தனையை மாத்து. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாரு. என்ன ஒரு கனிவான ஒரு பேச்சு. குடியும் என் ஆண்டவனே. இன்னைக்கு பெரியவங்களை ஆண்டவனே கூட என்னய்யா ஐயான்னு கூட சொல்றது இல்லை. இன்னைக்கு அது வேற. வயசானவங்களுக்கு மரியாதையும் கிடையாது. ஆயா கேள்வி வா, அது இன்னைக்குல நீங்க கல்யாணம் பண்ண மகனை இப்படிதான் அடையாளம் வச்சுட்டு போனோம். யார் கிழவின்னு சொல்லுதோ அதுதான் பாண்டவரே. கரெக்டா சொல்லும் கிழவின்னு. நீங்க அதுக்கு வேற ஏதாவது இன்டர்பிரேஷன் கொடுத்துக்க வேண்டியதான். கிழவி என்றால் இதுதான் அர்த்தம், அந்த அர்த்தம் நீங்களா பூர்த்திக்க வேண்டியதான். அவன் அடையாளம் வச்சான் கரெக்ட். இன்னொன்னு பாருங்க, குடுன்னு சொல்லிட்டு
ஒட்டகம் போலியா, ஒட்டகங்கள். அப்ப அவன் நான் நினைக்கிறேன் அந்த காலத்துலலாம் அவங்க போகும்போது 2-3 ஒட்டகத்தை கூட்டு போவாங்க. அது எப்படின்னா சில இடத்துல சில ஒட்டகம் முடியாம போச்சுன்னா ஒரு இடத்துல தெரிஞ்சவங்க இடத்துல கட்டி விட்டுட்டு அடுத்த ஒட்டகத்துல போவாங்க. அவன் ஒட்டகங்கள் கூட்டு, ஒரு ஒட்டகமே எவ்வளவு குடிக்கும். அவன் அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணியிருக்கான், அத்தனை ஒட்டகத்துக்கு அவன் கொடுக்குறாளான்னு வெயிட் பண்ணி பார்த்துருக்கிறான் பாருங்க. எவ்வளவு நல்ல, எவ்வளோ ஒரு பெரிய சவாலான ஒரு பொருத்தனை வச்சிருக்கிறான் பாருங்க. நம்மளாம் இந்த காலத்துல இப்படி வைக்க முடியுமா? ஆண்டவரே, கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் சாம்பார் போட்டு எல்லாருக்கும் ஊத்தி கடைசியா கொடுக்குற வரைக்கும் நான் பொறுமையா காத்திருப்பேன். அது டம்ளரே வைக்காது போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆனா அவன் கடைசி வரைக்கும் காத்திருந்தான். ஊற்றி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ யாருடைய மகள்னு கேட்கறான். முடிஞ்சிச்சு என்கேஜ்மெண்ட். சத்தமாலே சொல்லுங்க. நீங்களா நினைக்கிறீங்க நல்லா படிச்சுட்டா ஆண்டர்கிட்ட வந்து உங்க உலக காரியத்தை கொண்டு வந்து இங்க டீல். அதனால ஆண்டர் நிறைய இந்த நினைப்பு இருக்கிறவங்களை கத்தர் சொந்தக்காரங்க பெரிய ஆளா இருந்தா, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தா அது மூலமா நடக்கும். ஆனா கத்தர் செய்ய மாட்டார். உங்க பணத்துல நடக்கிறது பணத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் பண்றது அது ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சத்தத்தை வேத்தலே சொல்லுங்க. நிறைய பேர் பணத்தை வச்சு சாதிச்சலாம் நினைக்கிறீங்க. கத்தர் செய்யலன்னா அது வீணாக தான் இருக்கும். அதே சொல்லுங்க. உங்க காரியத்தை கத்தரே செய்யணுமா? அப்ப இப்பத்திலிருந்து ஆயத்தமாகுங்க. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஊற்றி அப்புறம் கேட்கிறா யாருடைய மகள், நான் இந்த மாதிரி லாபானுடைய மகள்னு சொல்லுகிறா. உடனே போறாங்க. உடனே அப்பவே அவன் இது போட்டுட்டான். அவன் அங்க கிணத்துலயே என்ன போட்டாச்சு, நகெல்லாம் போட்டாச்சு. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள்? கொடுத்துட்டாட்டு பேச்ச. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். யார் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிறீங்களோ உங்க மூலமா உங்க பிள்ளைகளை உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நோபல் கேரக்டர் பிரியமானவர்களே. ஆமென். 1 பேதுரு 3:6 வாசிங்க பார்க்கலாம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். சாராள போயிட்டு இவன் மனைவி கிடையாது, சகோதரின்னு சொன்னான். யாரு? ஆபிரகாம். ஆனா பாருங்க, அந்த சாராள நம்ம என்னால புகழாம இருக்க முடியாது. நல்ல மனைவி, பாவி பச்சை துரோகி சகோதரின்னு சொல்றா. உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு என்னை விட்டு கொடுக்க எவ்வளவு அசிங்கமா இல்ல? எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனா கூட சாராள் நம்ம நினைக்கிறோம் அப்படியே குனிஞ்சு பயந்து, அவன் பயப்படலையா? ஒருவேளை என் புருஷன் என்னை விட்டா கூட என்னை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கிறார். சத்தமலே சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பெண்கள் என் புருஷன் இப்படி பண்றான் பாஸ், அப்படி பண்றான் பாஸ் சார், எப்படி பாஸ் அதுக்கெல்லாம் இது பண்றது, எப்படி பாஸ் சார் அப்படின்னு, அதனால தான் பாஸ் நான் சண்டை போடுறேன். ஆனா சாராள் சண்டை போடல. மாறாக அவள் என்ன போட்டிருக்கு? அவள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்கள், ஆனால் நீங்கள் அவளுடைய பிள்ளைகள் ஆவீர்கள். சாராள் ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்து முடிக்க காரணமா இருந்தது. அவளை விசுவாசத்துக்கு தாயாக சாராளா கர்த்தர் மாற்றினார். நீங்க அத சில குறைகளை நம்ம அவளை பத்தி சொல்லுவோம். ஆனால் அவள் இந்த விஷயத்துல மிகப்பெரிய ஜெயத்தை எடுத்தவள் சாராள். சத்தத்தை உயர்த்தலில சொல்லுங்க பார்க்கலாம். அவள் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருந்தாள். புருஷன் அம்மா போற ஊர்ல நீ ரொம்ப அழகா இருக்கிற, சாரா பாருங்க 90 வயசுல அழகா இருந்திருக்கிறா பாருங்க. அல்லேலூயா. அப்போ அவன் சொல்ல, நீ போற இடத்துலலாம் நீ உன்னை பார்த்து நீ அழகா இருக்கிறத பார்த்துட்டு என்னை கொண்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்கப்பா. அதனால நீ என்ன பண்ணு, போற இடம்லாம் என்ன பண்ணு, உன்னை சகோதரின்னு சொல்லி ஹஸ்பண்ட், ஐயோ என் புருஷன் மட்டும் சொல்லிடாமா, உயிரோடு ஆசைப்படுறமா சரின்னு பாவம் பாருங்க. அப்போ உன்னை டார்லிங், உன்னை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்க போனாலும் என் பிரதர்னா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புடிச்சின்னு போயிட்டான் ஒருத்தன். அப்ப கூட அவன் சொல்லலைங்க ஒண்ணுமே. சத்தமாலே சொல்லுங்களேன். அவள் பழைய ஏற்பாட்டில் அவன் என்ன பண்ணான்னு பைபிள்ல நான் சொன்னேன், எப்படி ராஜா தூக்கிட்டு போயிட்டு கம்முன்னு இருந்துச்சாலே அவ அப்படின்னு தோணும். ஆனா அப்படி இல்லை. அவள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் அவள் பயப்படல. ஏன்னா என் இருதயம் பரிசுத்தம், நான் ஆண்டு முன்னாடி உண்மையா இருக்கிறேன், ஒரு பையன் என் கிட்ட வர முடியாதுன்ற தில்லோடு சாராள் இருந்தாள். சத்தத்தை உயர்த்தி சத்தமலே சொல்லுங்க.
சில பேர் நீங்களாம் என்னன்னா நான் பாச சிங்கமா புலியா மாறினதுக்கு இவங்க தான் காரணம் பாச, அவங்க தான் காரணம் பாச சாக்கு சொல்றீங்க. ஆனா அவங்களாம் சாக்கு சொல்லல, சூழ்நிலை மத்தியும் வாழ வேண்டிய விதமாய் வாழ்ந்தார்கள். அதுலயே சொல்லுங்க. இன்னொரு ஹஸ்பண்ட் நாபால், எத்தனை பேருக்கு தெரியும் நாபால்? அவன் எப்படி பண்ணவன்? நாபால் அவன் எப்படி இருந்தானா? துராகிதனா இருந்தானா, முரடனா இருந்தானா, பாவி. அழைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவன் அப்படி இருக்கிறான், இவ அப்படி இல்லை. அவள் எப்படியா இருந்தாலும் அவள் சௌந்தர்யம், அவளை குறித்து பைபிள் சொல்லுது 25:3 1 சாமுவேல் 25:3 அவ எப்படி இருந்தாலும் சீக்கிரம். இந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தாள். ரெண்டுமே இருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட புருஷர்கள் மத்தியில வாழ்ற பெண்களே நீங்க புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். அவ தப்பான, என் புருஷன் இப்படி கெட்டவன் அதான தப்பான கேரக்டர் இல்ல, அவ போல புத்திசாலியா இருந்தா. அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் தான் பைபிள் சொல்லு. அப்ப இத்தனை காலமா அப்படி புத்திசாலியா தான் வாழ்ந்திருக்கிறா. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அதனால புருஷன் ஒரு மாதிரி இருக்கனால என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியல பாஸ்டர், நான் வேற மாதிரி ஆயிட்டேன் சாக்கு சொல்லக்கூடாது. தாவீதோட மனுஷர் வந்தபோது விதண்டாவாதமா பேசி திமிரா பேசி அனுப்பி விட்டான். ஆனா இவ அவனுக்கு தெரியாமலேயே போய் அந்த கோபத்தை ஆத்தி புருஷனை வெட்டுறதுக்கு அவன் வர்றதுக்கு இருந்தான். புருஷனை வெட்டுறதுக்கு வரந்தான். ஆனா தன்னை வெட்டுறதுக்கு வரலங்க, புருஷனையும் வேலையாட்களை வெட்டுறதுக்கு தான் தாவீது கிளம்புறான்னு அவன் தெரிஞ்சிச்சு. அவன் புறப்பட்டு போய் என் புருஷன் அப்படிப்பட்டவனது அங்க போய் புருஷனை புகழல. அவன் பேருக்கு அவன் பேர் நாபால், அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கான், பேலியாளின் மகனா இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் பைத்தியமும் இருக்குது. அழகே சொல்லுங்க பார்க்கறான். நிறைய பேர் கொஞ்சம் லூஸோட தான் பாச வாழ்ற, லூசு சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி இருந்தா கூட அவனை போய் அதை கூல் டவுன் பண்ணிட்டு அவன் சரி நான் நீ தேடி வந்ததுனால நான் செய்ய மாட்டேன், சமாதானமா போன்னு நிம்மதியா வீட்டுக்கு வந்தா. அதான் சொல்வேன், நீ அவள் செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சா இதெல்லாம் இப்படிப்பட்ட மனைவி கூட வாழ்ந்தவன் கொஞ்ச நாள் வாழ்ந்தவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆனா அவ அப்படி புத்திசாலியா பண்ணி குடும்பத்தை நடத்திட்டே போறா. இவர் இன்னும் ஆட்டம் மேல ஆட்டம். கர்த்தர் முடிச்சிட்டார் அவன் சோழிய. சத்தமனை சொல்லுங்க பார்க்கலாம். முடிச்சுட்டு வந்த அப்புறம் அவ காரியத்தை சொன்ன கர்த்தர் அவனை 10 நாள் வாதித்தது நிமித்தம் அவன் செத்தான்னு போட்டிருக்கு பைபிள்ல. சத்தமனை சொல்லுங்க பார்க்கலாம். மனைவிமார்கள் நீங்க காரணத்தை சொல்லி நான் அப்படி ஆனதுக்கு இவங்க காரணம் இப்படி ஆனது காரணம் சொல்லாதீங்க. நீங்க கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்சு போயிட்டே இருங்க. பாஸ்டர் அங்கதான் நீங்க படிச்சீங்க பேதுருல, நீங்க உங்க கற்புள்ள நடக்கையை பார்த்து உங்க புருஷனை போதகமின்றி நீங்க ஆதாயப்படுத்திக்க. என் புருஷன் இத்தனை வருஷமா நான் ஒழுங்கா நடக்கிறேன் பாஸ்டர், நான் ஒரு நாள் கூட அவனை வாப்போன்னு சொன்னதில்லை பாஸ்டர், சுட்டு போடுறேன் பாஸ்டர், எல்லாம் பண்றேன் பாஸ்டர், ஆனா ஒரு நாள் கூட ரட்சிக்கப்படல. நான் சொல்றேன் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. அவன் ரட்சிக்க நாங்க அதனால பாஸ்டர் துரத்தி விட்டுலான்னு பிளான் பண்ணிருக்கேன் பாஸ்டர். நீ துரத்தி விட பிளான், அந்த பிளானை கர்த்தர் தான் பண்ணணும். அவனை துரத்தணுமா கொல்லணுமான்றது கர்த்தர் தான் பார்ப்பார். நீ அதுக்காக நீ எல்லாம் பிளான் பண்ண, உனக்கு அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது பாஸ்டர் வச்சு கல்ல பாருங்க, அதனால நாங்கள் துரத்தி விட்டு வேற ஏதாவது பண்ணோம். ஒன்றை கத்த தொத்திடுவார் சமூகத்தில் இருந்து. அழுவே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் போனா போட்டுன்னு சொல்லி அவன் போனா போயிட்டோம். அவன் நீ ஜெபம் பண்றேன் அதனால அவன் கூட இருக்கும் போனா போட்டோம், ஆனா நீ துரத்தாத, அவன் கூட இருந்து இப்படிப்பட்ட கேரக்டரோட வாழு, முடிவை நான் பார்த்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. சத்தத்தை உயர்த்தி சத்தமாளிலே சொல்லுங்க. அதனால பெண்கள் இப்ப புரிஞ்சுதான், இன்னும் சப்ஜெக்ட் முடியல, இன்னும் வர நாட்களில் பேசப்படும். எல்லாரும் எழுப்பி நிற்பீங்களா? எல்லாரும் கண்ணில் முடியும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்க வீட்டில் எங்க குடும்பத்துல நாங்க இருக்க வேண்டிய பிரகாரமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாம் கையை உயர்த்தி யார் யார் வீட்டுல இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திர புருஷர்கள் அந்த சப்ஜெக்டை நீங்க நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. புருஷர் மனைவிமார்கள் இன்னைக்கு சொல்லப்பட்ட எத்தனை காரியம் உங்ககிட்ட குறையா இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. உண்மையாவே நீங்க குணசாலியா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புத்திசாலியா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஜெபிக்கணும். இந்த புது மாதத்துல கர்த்தர் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்களே, குடும்பங்களை ஆசீர்வதியும், அடுத்த சந்ததி ஆசீர்வதியும், அடுத்த சந்ததி ஆசீர்வதியும் ஆண்டவரே. மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆவின பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.